ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2024-25க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரிஸை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த டெஸ்ட்டானது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் அதில் சேர்ந்தும் பயன்பெறலாம். சைக்காலஜி தான் மெயினாக, அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இனி வரும் டெஸ்ட் எல்லாமே சைக்காலஜியை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் எப்படி நீங்கள் அதிகமான மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது வர டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 மார்க்கு. சைக்காலஜியில் 30ம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு 20யும் இதில் கேட்கப்படும். இதுக்கான டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொஸ்டின் டாபிக் வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ஸில் இருந்தோம். அதே போல் தமிழில் வந்து இயல் 1ல் முதல் பாடம் அன்னை மொழியே, அந்த ஒரு பாடத்திலிருந்து 20 கொஸ்டின் கேட்கப்படும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவர்கள் யார் முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர்? புரோஃபெல், ஜான் டூயி, மாண்டிசோரி, பெஸ்டாலஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், பெஸ்டாலஜி. கொஷின் 2, கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தையை மையமாக கொண்டது, பாடத்தை மையமாக கொண்டது, ஆசிரியரை மையமாக கொண்டது, இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், பாடத்தை மையமாக கொண்டது. 3, தொடக்க கல்வியில் பெருவாரியான குழந்தைகள் பருப்பொருள்களை இயக்கிய அறிவை வளர்ப்பதால் அவர்கள் கீழ்கண்டதை இயக்க இயலாதாக உள்ளனர். ஏ ஆப்ஷன், எதிர்மறையானவற்றை, பி ஆப்ஷன், உடன்பாடானவற்றை, சி ஆக்கத்திறனை, டி கருத்தியல் எண்ணங்களை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், கருத்தியல் எண்ணங்களை. 4, இந்தியாவில் முன்பருவ கல்வியை வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்த குழு, அதாவது எந்த குழு அறிக்கை கொடுத்தது அப்படின்னாக்கா, ஏ ஆப்ஷன் ஸ்டான்லி அறிக்கை, பி ஆப்ஷன் உட்ஸ் அறிக்கை, சி ஜார்ஜண்ட் அறிக்கை, டி கோத்தாரி குழு அறிக்கை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஜார்ஜண்ட் அறிக்கை. 5, கல்வியில் மிக அடிப்படை முகாண்மை பள்ளி, வீடு, சமூகம், மாநிலம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், பள்ளி. 6, தொடக்க கல்வி பள்ளிகளின் நிலை குழந்தைகளின் நோக்கத்தை மையமாக கொண்டது, கலைத்திட்டத்தை மையமாக கொண்டது, பாடப்பொருளை மையமாக கொண்டது, ஆசிரியர் நோக்கத்தை மையமாக கொண்டது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், குழந்தைகளின் நோக்கத்தை மையமாக கொண்டது. 7, குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி கற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், பி உகந்த கற்றலை, இது கட்டணம் இருக்குது, கற்றலை, உகந்த கற்றலை சூழலை அளித்தல், சி குழுவின் செயல்படு உறுப்பினராக திகழ்தல், டி மேற்கூறிய அனைத்தும். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், மேற்கூறிய அனைத்தும். 8, தொடக்க கல்விக்கு முன் டேஷ் வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி முன் தொடக்க கல்வி ஆகும். ஏ 3 to 6, பி 2 to 6, சி 1 to 9, டி 1 to 14. கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், 3 to 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு. நம்பர் 9, முதலில் மத்திய அரசு இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பால்வாடிகளை முன் தொடக்க கல்விக்காக தொடங்கிய ஆண்டு. ஏ ஆப்ஷன் 1955, பி 1951, சி 1952, டி 1954. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1951. 10வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ், இது வந்து ஐசிடிஎஸ் சர்வீஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1975, 1970, 1978, 1976. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 1975. கொஸ்டின் நம்பர் 11, தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டிஐஎன்பி தமிழ்நாடு ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1960, 1970, 1975, 1985. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷனில் இல்லை. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 1980. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 12, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட மாவட்டம், முதலில் தொடங்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னாக்கா சென்னை, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதுரை. கொஸ்டின் நம்பர் 13, விமர்சன உணர்வை உருவாக்கி அதன் மூலம் விடுதலை பெறுவதே கல்வியின் குறிக்கோள் என்று கூறியவர் யார்? ஏ ஆப்ஷன் மரியா மாண்டிசோரி, பி ஆப்ஷன் பாலோ பிரையர், சி ஜான் டூயி, டி ஆப்ஷன் ஹோகன் ஹென்றி, பெஸ்டாலஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் பாலோ பிரையர். 14, முன்பருவ குழந்தைகளை மதிப்பிடுவதில் எந்த முறையை பின்பற்றக்கூடாது? ஏ ஆப்ஷன் கண்காணிப்பு நடவடிக்கைகள், பி ஆப்ஷன் தயாரிப்புகள் மதிப்பீடு, சி ஆப்ஷன் எழுத்துத் தேர்வு, டி உரையாடல்கள் மூலம் மதிப்பீடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னாக்கா எழுத்துத் தேர்வு. இதுதான் பின்பற்றக்கூடாது. 16, பின்வரும் கல்வி இலக்குகளில் எது முறையான கல்விக்கான தயாரிப்புக்காக கருதப்படுகிறது? ஏ மேற்படிப்பு, பி முன் ஆரம்ப கல்வி, சி உயர்நிலை கல்வி, டி இடைநிலை கல்வி. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் முன் ஆரம்ப கல்வி. 17, பின் வருவனவற்றில் எது குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது? உணவு, சூழல், ஆடை, நீர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சூழல். 18, குழந்தைகளின் உடலின் எந்த உறுப்பை நிமோனியா பாதிக்கிறது? வயிறு, குடல், சிறுநீரகம், நுரையீரல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் நுரையீரல்.
நம்பர் 19 குழந்தைகளின் மொழி வளர்ச்சி தொடர்பாக மொழி என்பது உயிரியல் ரீதியில் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு என்றும் குழந்தைக்கு பிறவி கூறு உள்ளது என்றும் கூறிய உளவியலாளர் யார்? ஏ ஆப்ஷன் நோம் ஜாம்ஸ்கி, பி ஆப்ஷன் தெமர், சி சல்லிவன், டி கில்ஃபோர்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நோம் ஜாம்ஸ்கி. 20 ஒவ்வொரு ஆய்வும் முன்பு பெற்ற அறிவின் அடிப்படையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு அத்தகைய ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான கண்டுபிடிப்பு ஆய்வு மற்றும் சர்ச்சைக்குரிய ஆய்வு ஆகிய ஆய்வு முறைகளை வகுத்த உளவியலாளர் யார்? ஏ கார்ல் ஜங், பி ஆப்ஷன் ஆல்பர்ட் ஆட்லர், சி ஆப்ஷன் ஜெரோம் எஸ் ப்ரூனர், டி ஆப்ஷன் வில்லியம் ஜேம்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஜெரோம் எஸ் ப்ரூனர். 21 மழலையர் பள்ளியை உருவாக்கியவர் யார்? ஏ ஆப்ஷன் ஃப்ரெட்ரிக் ஃப்ரோஃபல், பி ப்ரூனர், சி ஜீன் ஜாக் ரூசோ, டி ஹோகன் ஹென்ரிஸ் பெஸ்டாலஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஃப்ரோஃபல். முன்பருவ வயதாக கருதப்படும் வயது 1 முதல் 6 வயது வரை, 2 முதல் 6 வயது வரை, 3 முதல் 6 வயது வரை, 1 முதல் 3 வயது வரை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 3 முதல் 6 வயது வரை. 23வது கொஸ்டின் முன்பருவ நிலை குழந்தைகளின் பொதுவான இயல்பில் பின் வருவனவற்றில் எது சேர்க்கப்படவில்லை? ஏ பிரதிபலிப்பு உணர்வு, பி கவனம் செலுத்தும் திறன் குறைந்தது, சி கற்பனை உலகில் இருந்து விலகி இருப்பது, டி ஆப்ஷன் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆர்வம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கற்பனை உலகில் இருந்து விலகி இருப்பது. 24 சூழ்நிலையை பார்க்காமல் குழந்தை தனது விருப்பங்களையும் ஆர்வங்களையும் அடைய அதிக நிர்பந்தத்தையும் அவசரத்தையும் காட்டத் தொடங்கும் நிலை இதுவாகும். 3 வயது அதாவது 3+, 4 வயது 4+, 5 வயது 5+, 6 வயது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ ஆப்ஷன் 3 வயசுலேருந்து அதுக்கு மேலே. 25வது கொஸ்டின் முன்பருவ பள்ளியில் பயிற்றுவிக்க பயன்படுத்தப்படும் மொழி என்ன? ஏ ஆப்ஷன் தாய்மொழி, பி தேசிய மொழி, சி உள்ளூர் மொழி, டி அந்நிய மொழி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தாய்மொழி. 26 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் மைக்ரோ சர்க்குலேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஏ வரிசையில் நடப்பது, பி ஆப்ஷன் பந்தை அடித்து நடக்க வேண்டும், சி முத்துமணிகளை ஒன்றாக கட்டுதல், டி சைக்கிள் ஓட்டுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் முத்துமணிகளை ஒன்றாக கட்டுதல். 27வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் பன்முக கோட்பாட்டை அறிமுகப்படுத்திய உளவியலாளர் யார்? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆப்ஷன் ப்ரூனர், பி எரிக்சன், ஜி கார்ட்னர், டி ஆல்ஃபர்ட் பந்துரா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஹோவர்ட் கார்ட்னர். 28 முன்பருவ குழந்தைகளின் மதிப்பீட்டு செயல்முறையை முடிக்க இது ஆசிரியரால் கருதப்படாதது. ஏ ஆப்ஷன் போர்ட்போலியோ, பி செயல்திறன் மதிப்பீடு, சி முறைசாரா உரையாடல், டி தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணின் அடிப்படையில். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ போர்ட்போலியோ. 29வது கொஸ்டின் முன்பருவ வகுப்புகளில் பெற்றோரின் ஆதரவை உறுதிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? ஏ ஆப்ஷன் ஆசிரியர் கூட்டங்கள், பி ஆப்ஷன் பெற்றோர் ஆலோசனை, சி ஆசிரியர் பயிற்சி, டி பள்ளி சட்டசபை. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பெற்றோர் ஆலோசனை. 30வது கொஸ்டின் முன் முதன்மை மட்டத்தில் மதிப்பீட்டு நோக்கங்களில் இது சேர்க்கப்படவில்லை. குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்காக, பி தரத்தை தீர்மானிக்க, சி பின்தொடர திட்டமிடுவது, டி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை அடையாளம் காண. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தரத்தை தீர்மானிக்க. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மொத்தம் 20 கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சைக்காலஜியில் கேட்கப்பட்ட 30 வினாக்கள் அதோடைய விடைகளை நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவுலையும் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 20 கொஸ்டினையும் அதுக்கான ஆன்சரையும் பார்க்கலாம். இந்த வகுப்பில் சேர விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து வெற்றி பெறவும். நன்றி.